அப்படியேப்பட்ட ஒரு தேவை திமுகவுக்கு இருக்கிறதாவே நினைக்கல. ஏன்னா அப்படியேப்பட்ட ஒரு அச்சுறுத்தலை பொலிட்டிக்கலாக விஜய் கொடுக்கவே இல்லை. இப்போ அந்த தெருக்கள்லாம் வந்து கூத்து நடக்குது இல்லையா, இந்த தெருவில் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு டான்ஸ் ஆடுறாங்க இல்லையா ஞாயிற்றுக்கிழமை காத்தால, அந்த மாதிரி ஒரு 2 நாள் ப்ரோக்ராம் வச்சார், அவ்வளோதான். அது அவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக செய்யணும். ஒரு வாக்கு சாவடியில் இருக்கக்கூடிய அந்த தெருக்களில் வாழறவங்களுடைய யார் யாரெல்லாம் வாக்காளர்கள் இருக்காங்க இல்லை அப்படின்றத இப்போவே தேர்ந்தெடுத்துக்கிட்டு தேர்தலில் அது குறித்து வச்சுக்கிட்டு தேர்தல் அப்போ ஓட்டு இல்லைன்னா இந்த வாக்காளர் பட்டியலில் ஜனவரியில் இருக்க இப்போ எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி எழுப்புச்சுன்னா அது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். இது இவிஎம் காலம். உங்களுக்கு ஒரு 800 ஓட்டில் ஒரு 150 ஓட்டு வரும்னு வச்சுக்கோங்க. அந்த 150 ஓட்டு வராது 75 ஓட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 75 ஓட்டு என்னாச்சு அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தெரியணும் வரும். பாஜக தோல்வி. 5 மாதத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய தேர்தலில் பாஜக கூட்டணி மாபெரும் வெற்றி. 71 லட்சம் வாக்காளர்கள் இதை தீர்மானிக்கிறாங்க. 71 லட்சம் பேர். அதில் கடைசி 5 மாதங்களில் மட்டும் சேர்க்கப்பட்டவர்கள் 36 லட்சம் வாக்காளர்கள் புதுசாக சேர்க்கப்பட்டாங்க. அழிக்கப்பட்ட வாக்காளர்கள் 49 லட்சம் பேர். 22 லட்சம் ஓட்டு வாங்கினார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2019 மக்களவை தேர்தலில் 1900 பூத்தில் அவங்களுக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது. என்னாச்சு? இவர் விஜயோட போனார்னா ஒன்றும் பாதகம் ஒன்றும் கிடையாது. 2 பேருக்குமே பாதகம் இல்லைன்றீங்க? அதெல்லாம் ஒன்றும்லாம் கிடையாது. எங்கப்பா பிஎம் எலெக்ஷன்லேயே வந்துட்டு 13 இடங்களில் டெபாசிட் ஆகிப்போச்சு, தெரில. இப்போ வந்துட்டு சிஎம் எலெக்ஷனில் மட்டும் என்ன இருக்குது? ஏன்னா வட தமிழ்நாட்டில் வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு நல்ல சப்போர்ட் இருக்குது, அப்புறம் அவருக்கும் சப்போர்ட் இருக்குது, சீமானுக்கு நல்ல பிரச்சார வலிமை இருக்குது. 3 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு உலுக்கிடலாம்ல. அதைத்தான் வந்துட்டு சீமான் சுட்டி காட்டி பேசுறாரு. சீமானுடைய கூட்டம் சரின்னு ஆதரிக்கிறீங்க. இதெல்லாம் தெரியும். சீமான் வந்துட்டு காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக போராடின ஒரு மனுஷன் தானே. எப்படி இந்த நாடு என்னது? இது இந்த நாட்டினுடைய நாமகரணம் என்னையா? சாவரின் செக்குலர் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். எஸ், இதுதான் அந்த நாட்டினுடைய நாமகரணம். அந்த டெரரிஸ்டுக்கு பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுறான். பாகிஸ்தானுடைய அரசு இல்லை, பாகிஸ்தானுடைய இராணுவம் ஐஎஸ்ஐ சப்போர்ட் பண்ணுது. அது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சுட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணுறாங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உடைக்கணும், அந்த கட்டமைப்பை உடைக்கணும். அதனால் சீமான் ஒன்று தப்பாக சொல்லிட்டாரு அப்படின்னு எல்லா இடத்துலையும் சீமான் சரியாக இருப்பார். மக்கள் பிரச்சனை, நாட்டு பிரச்சனை, சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் அவருடைய பார்வை சரியாக இருக்கும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. இதை தாண்டி மிக முக்கியமாக இன்னொரு விஷயத்தையும் அவங்க கவனிக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் அண்மையில் கூட்டிய ஒரு கூட்டம். இந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. இந்த பூத் கமிட்டி மாநாடு கூட்டத்தை போய் டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. மறுநாள் டெபுட்டி சிஎம் போகிறாரு, அங்கே வந்து கூட்டமே இல்லை. உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படியாச்சும் விஜயை முடக்கணுங்கிறதுக்காக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட வேலையில் திமுக பார்க்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அப்படியேப்பட்ட ஒரு தேவை திமுகவுக்கு இருக்கிறதாவே நினைக்கல. ஏன்னா அப்படியேப்பட்ட ஒரு அச்சுறுத்தலை பொலிட்டிக்கலாக விஜய் கொடுக்கவே இல்லை. எப்படி சொல்கிறீங்க? அவர் ஒரு சாட்டர்டே சண்டே அன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாரு, அவ்வளோதான். இப்போ அந்த தெருக்கள்லாம் வந்து கூத்து நடக்குது இல்லையா, இந்த தெருவில் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு டான்ஸ் ஆடுறாங்க இல்லையா ஞாயிற்றுக்கிழமை காத்தால, அந்த மாதிரி ஒரு 2 நாள் ப்ரோக்ராம் வச்சார், அவ்வளோதான். ஏன்னா அதையும் இதையும் நீங்கள் ஒப்பிடலாமா? இது வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு பூத்து கமிட்டி மாநாடு, அதையும் நீங்கள் ஒரு கலை நிகழ்ச்சியும் ஒப்பிடுறீங்களேயா? நான் சொல்கிறேன், பூத்து கமிட்டியினுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னோம்னா இந்த இந்தியாவில் அது எவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டு தெரியுமா? இப்போ இருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் ப்ராசஸில் என்னென்ன மோசடி நடக்குது அப்படின்றதுல ஒரே ஒன்றுத்த கூட விஜயனுடைய அந்த வாக்குச்சாவடி முகவர்களுடைய மாநாட்டில் பேசப்படலைன்ற. நான் விஜய்க்கு ஒரு புக்கை கொடுத்தேன், வாக்கேந்திர சுற்றி மக்களாட்சி முடிச்சுன்னு. இந்த நாட்டில் வந்துட்டு இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, மதுரையில் ஒரு வழக்கு. ஒருத்தருடைய மணி அப்படின்றவர் வடபணியை சார்ந்தவர் வாக்காளர் பட்டியலேருந்து அவருடைய பெயரை நீக்கப்பட்டது. அவருக்கு தெரியாமலேயே அவர் ஓட்டு போட வர்றாரு, ஓட்டு இல்லை. இன்னும் ஒரு என்ஆர்ஐ, அவர் ஆஸ்திரேலியாவில் வேலை செய்கிறார், மனைவியோடு ஓட்டு போட வந்தார், அவருடைய வாக்காளர் பட்டியலிருந்து அவருடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? இதெல்லாம் கேஸாக போச்சு. இந்த மாதிரி இந்த நாடு முழுவதும் நடக்குது. அதை பற்றி இவங்க ஏதாவது பேசுகிறாங்களா? கிடையாது. இந்த இவிஎம்மை வச்சு நடக்கக்கூடிய மோசடி நான் எச்சரிக்கை பண்ணியிருக்கேன். எப்படி வந்துட்டு விஜயனுடைய
அவருக்கு பதிவாகக்கூடிய வாக்குகள் வந்துட்டு வேற ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், வேற ஒரு கட்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த அபயம் அதில் எப்படி இருக்குது அப்படின்றத நான் அமமுக சொல்லி நான் சொல்லியிருக்கேன் கிடையாது. ஸோ இந்த வாக்காளர் வாக்குச்சாவடி முகவர்களுடைய பணின்றது அது வேற ஒரு இடத்துல இருக்குது இன்னைக்கு. அது அவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக செய்யணும். ஒரு வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அந்த தெருக்களில் வாழறவங்களுடைய யார் யாரெல்லாம் வாக்காளர்கள் இருக்காங்க இல்லை அப்படின்றத இப்போவே தேர்ந்தெடுத்துக்கிட்டு தேர்தலில் அது குறித்து வச்சுக்கிட்டு தேர்தல் அப்போ ஓட்டு இல்லைன்னா இந்த வாக்காளர் பட்டியலில் ஜனவரியில் இருக்க இப்போ எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி எழுப்புச்சுன்னா அது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் எக்யூப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஓட்டு விடும். இல்லை அந்த அளவுக்கு அவங்க எக்யூப் பண்ணப்படலைன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்னு நான் கேட்குறேன். அதான் அங்கே நடந்ததெல்லாம் தெரியல நம்மளுக்கு. சொல்லுங்களேன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்ட்டு. அவர் விஜய் ஸ்பீச் வெளில வந்துச்சு, மற்றபடி ஆக்டிவிட்டிஸ் ஒரு நாள் முழுக்க நடந்துச்சு, வகுப்பு எடுத்துருக்குறாங்க, பயிற்சி பட்டை நடத்திருக்கிறாங்க. இருங்க, விஜய் என்ன பேசுகிறாருங்க அதில்? நீங்கள்லாம் மக்கள்கிட்ட போகணும், மக்கள்கிட்ட போய்ட்டு பேசணும், அவங்களுடைய பிரச்சனையை தெரிஞ்சுக்கணும். அது கட்சிக்காக கொடுத்த அப்ஜெக்டிவ் அது. ஆமாம். ஆனால் ஏஜென்ட்டுங்களுக்கு கொடுத்ததா அவர் சொல்கிறார், அவர் கொடுத்துருக்கிறதா அவர் பேசிட்டு போகிறாரு. இதெல்லாம் அங்கே பேசப்படவே இல்லை. ஒரு பூத்தில் ஒரு கட்சியினுடைய பூத் ஏஜென்ட்ஸ் அப்படின்னோம்னா அவங்க வந்துட்டு ஒரு 4-5 பேர் 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னோம்னா அவங்களுடைய வேலை என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவில் இந்த பூத்தில் நமக்கான ஓட்டு எவ்வளவுன்றதை தோராயமாக அசஸ் பண்ணணும். இது இவிஎம் காலம். உங்களுக்கு ஒரு 800 ஓட்டில் ஒரு 150 ஓட்டு வரும்னு வச்சுக்கோங்க. அந்த 150 ஓட்டு வராது, 75 ஓட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 75 ஓட்டு என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தெரியணும் விவரம். அந்த அளவுக்கு நீங்கள் எக்யூப் பண்ணியிருக்கீங்களா உங்களுடைய ரசிகர்களை, உங்களுடைய தொண்டர்களை? இல்லைன்னு வரும்போது அதை தான் சொல்கிறேன், இது ஒரு வேடிக்கைன்றேன். இது ஒரு மோசமான ஜனநாயகம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். நான் தான் வெளிப்படையாக சொல்கிறேன், இது ஒரு மோசடி ஜனநாயகம். ஒன்றும் பண்ண முடியல. அங்கே மராட்டியத்தில் என்னாச்சு? 5 மாதத்துக்கு முன்னாடி நடந்த மக்களவை தேர்தலில் 47 இடங்களில் 30 இடங்களில் பாஜக தோல்வி. 5 மாதத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய தேர்தலில் பாஜக கூட்டணி மாபெரும் வெற்றி. 71 லட்சம் வாக்காளர்கள் இதை தீர்மானிக்கிறாங்க. 71 லட்சம் பேர். அதில் கடைசி 5 மாதங்களில் மட்டும் சேர்க்கப்பட்டவர்கள் 36 லட்சம் வாக்காளர்கள் புதுசாக சேர்க்கப்பட்டாங்க. அழிக்கப்பட்ட வாக்காளர்கள் 49 லட்சம் பேர். இதெல்லாம் பற்றி என்னென்னு தெரியுமா விஜய்க்கோ அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கோ? வாக்காளர் வாக்குச்சாவடி முகவர்கள் அப்படின்னா சாதாரண விஷயமா? அது இன்றைய தேர்தலில் ரொம்ப சிக்னிஃபிகண்ட். அதை அவங்க பேசலைன்ற நான் இல்லை பேசாத. அது சரி நீங்கள் சொல்றது புரிஞ்சுக்கிறேன். அது கட்சிக்கு சரியாக அறிவுரை கொடுக்கலன்னு கூட வச்சுப்போம். அதில் நிறைய குறைகள் இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை பார்த்து எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் கொஞ்சம் நடுங்கி போயிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்களே, அதை பற்றி உங்கள் பார்வை என்னன்னு கேட்குறேன். இதெல்லாம் ஒரு ஜாலிக்காக சொல்கிறதுங்க. இன்றைக்கி இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் வந்துட்டு 2 தான் இயங்குது. ஒன்று அதிகாரத்தை கைப்பற்ற, இன்னொன்று அதிகாரத்தை அனுபவிக்க. இது 2 தான். அதிகாரத்தை கைப்பற்ற வேலையில் தான் பாஜகலேருந்துட்டு திமுக வரைக்கும் எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. அந்த வழிமுறை தான் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் அவங்களுடைய கட்சி. அதுக்காக தான் அந்த கட்சிக்காரங்களை அவ்வளோ தூரம் அனுபவிக்க விடுறாங்க. இதில் நீங்கள் பின்தங்கிட்டீங்கன்னா எப்படி நீங்கள் வந்துட்டு முடியாது, ஒரு தொகுதியில் ஜெயிக்க முடியாது. நம்மள புரிஞ்சுக்கணும். நீங்கள் 22 லட்சம் ஓட்டு வாங்கினார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2019 மக்களவை தேர்தலில். 1900 பூத்தில் அவங்களுக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது. என்னாச்சு? 22 லட்சம் ஓட்டு வாங்கினவங்களுக்கு 1900 பூத்தில் ஒரு ஓட்டு கூட கிடையாது. என்னாச்சு? எங்கே போச்சு ஓட்டு? இதெல்லாம் நாங்கள் அப்போவே தேர்தல் அப்போவே நாங்கள் பேசணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, சாதாரணம் இல்லை. ஒரு கட்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆட்சிக்கு போகணுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி எவ்வளோ கடினமாக வேலை செய்யணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் அதை குறிப்பிட்டேன். இட் இஸ் நாட் அ தமாஷா. ஒரு கட்சி நடத்துறது இன்றைக்கி தமாஷா கிடையாது. அப்ஜெக்டிவாக நீ போகணும் அப்படின்னோம்னா இவ்வளவு எதிரிகள் இருக்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். ஆனால் நீங்கள் வேற ஒரு இடத்துலேருந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. கட்சியினுடைய வேலை கட்சி அமைப்பினுடைய வேலை கட்சியை நடத்துறது, கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது, அவங்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுறது. பூத்து கமிட்டியினுடைய வேலை நமக்கு உடற வாக்குகள் நமக்கு தான் உழுதுச்சா அப்படின்றது, நம்முடைய வாக்காளர்களை வாக்குச்சாவடி கொண்டு வந்தோமா அப்படின்றது, நமது வாக்குகள் யாருக்கிட்டையும் பறிபோகலை அப்படின்னு காட்டணும். அந்த இடத்துல வாக்காளர்களுக்கு பதிலாக அங்கே நீக்கிவிட்டு வேற ஒருத்தர் போடுறாங்க அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கணும்.
இவ்வளோ வேலை இருக்கு. இல்லை அந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ் அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்களா? 2 நாள் கூட்டத்தை பார்த்தீங்களா? அந்த காட்டிட்டு இருக்காங்க. அந்த கூட்டம் வந்து மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு புருவங்களை உயர்த்த செய்திருக்கிறது. என்னப்பா இது, எப்படிப்பா கோயம்புத்தூரில் அதுவும் மேற்கு மண்டலத்தில் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிட்டாரு? அதெல்லாம் புருவத்தை உயர்த்துறது, ஆச்சரியப்படுறது, அதிர்ச்சி அடைகிறது எல்லாமே அக்டோபர் 27ஆம் தேதியே நடந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் புருவத்தை உயர்த்தவே முடியலை அப்படின்றது தான் இங்கே குறைய. வேற ஒன்றும் இல்லை. ஒரு கட்சி அது ஒரு இம்பேக்டை எடுத்தோடனே ஏற்படுத்திருச்சு, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு, அதிர்வலைகளை ஏற்படுத்திருச்சு. அதுக்கப்புறம் அதான் இங்கே கேள்வி. விஜயே பேசினார்ல, தேர்தல் நியாயமாக நடக்குதா, நியாயமாக நடக்குதுன்னு மக்கள் உணரணும் அப்படின்னு பேசினார்ல அம்பேத்கர் புத்தகம் வெளியிட்டு விட. அதே கேள்வி தான் இப்போ. அது போன டிசம்பர் 6ஆம் தேதி பேசுனது. அதான் இப்போவும் கேள்வி. தேர்தல் இந்த நாட்டில் நியாயமாக தான் நடக்குதா, எங்கேயாவது உறுதி செய்யப்பட்டு இருக்குதா? அதே தான் மீண்டும் பேசுகிறேன். இதை நான் அருளுக்கும் மற்றவர்களுக்கும் பேசுறதோடு இதை நான் விஜய்க்காக தான் பேசுகிறேன். ஏன்னா இது அவ்வளோ பெருசு. நீங்கள் நினைக்கிற அவங்களுக்கு 90 லட்சம் ஓட்டு விடுன்ட்டு தேர்தல் முடிவு வருது, உங்களுக்கு விழுந்த ஓட்டு 45 லட்சம் தான் ஆகுது. நீங்கள் என்ன எடுத்துக்குவீங்க? இதே அருள் வந்து சொல்லுவாரா அவங்களுடைய பாதி ஓட்டு வந்து களவாடப்பட்டதுன்னு சொல்லுவார் அருள்? சொல்ல முடியாது. ஐயா அதனால் சொல்ல முடியும். ஏன்னா நான் எழுதி வச்சுருக்கேன், இந்த ஆதாரங்களெல்லாம் பார்த்துருக்கேன், இப்படி நடக்கிறதெல்லாம் பற்றி குரல் கொடுத்துருக்கேன். அன்றைக்கி என்ன உங்கள் கட்சிக்காரன், உங்கள் கட்சியினுடைய தலைமையில் உங்களோட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இவிஎம்மை பற்றி அது வர்ஜனா கூட என் புத்தகம் இருக்குது. ஏன்னா அந்த போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகளோடு நாங்கள் செய்து நடத்தும் போது அவர் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அந்த புத்தகத்தை கொண்டு போயிருக்காரு. அவங்களாம் பார்த்துருப்பாங்களா? அவங்களால தடுக்க முடியுமா? திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிதல் புரிதல் இவங்களுக்கு இருக்கா? இவ்வளவு கேள்விகள் இருக்கு. திமுக சும்மா இல்லை, அவங்க ஒரு வார் ரூம் வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட இதெல்லாம் ஏற்பட்டுறக்கூடாதுன்னு அவங்க தடுக்கிறதுல முனைப்பாக செயல்படுறாங்க. அது தெரியுமா தாவேகாவுக்கு? தான் முக்கியம். 5 மாதம் போது நாங்கள் ஆட்சியை பிடிச்சிரோம் அப்படின்றதெல்லாம் வேற பேச்சு. அப்படியெல்லாம் கிடையாது. மக்கள்கிட்ட இவ்வளோ வேலை செய்ய வேண்டியது இருக்குது. அதை தான் சுட்டி காட்டுறேன். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் திமுக அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம் உருவாகி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் சீமான் அவர்கள் தனிச்சு தான் போட்டி போட போகிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அண்மையில் திரு விஜய் அவர்கள் பேசும்போது 2வது நாள் கூட்டத்தில் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறதே அரசியல் இருக்காது, ஆனால் மக்கள் நன்மைக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நான் போவேன், நம்முடைய ஆட்சியில் கல்பிரிட்ஸுக்கும் கரப்ஷனுக்கும் இடமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்ல விரும்புகிறார் திரு விஜய் நினைக்கிறீங்க? விஜய் என்ன வேணும்னு சொல்லட்டும், நடைமுறையில் எப்படி கொண்டு வர போகிறீங்கன்றதை காட்டுங்க. மக்கள் நன்மைக்காக காம்ப்ரமைஸ்ன்றீங்க. இல்லை, மக்கள் நன்மைக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகணும்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அதான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேங்க அப்படின்னோம்னா அது எவ்வளோ சிக்னிஃபிகண்ட் வார்த்தை தெரியுமா? அது அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? மக்களுடைய நன்மைன்னு இவர் எதை நினைக்கிறாரு? திமுகவாக ஆட்சியில் இருக்கிறது தான் மக்களுடைய உடனடி தேவை, அதை தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்கிறது, ஸோ அதை செய்கிறதுக்காக நாங்கள் இவங்களோட கூட்டணி வைக்கிறேன் சொல்லலாமா? அவர் சொல்லவே முடியாது. கொள்கை எதிரி பாஜகவாக இருக்கும்போது எப்படி போய் சேர முடியும்? நான் அதிமுகவோட தானே வச்சுக்கிறேன் சொல்லலாமே? எப்படி வேணாலும் சொல்லலாம். அதெல்லாம் நீ டே 1 நீங்கள் தெளிவுபடுத்திருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் பெரிய கட்சிகள் எதோடையும் நம்முடைய கட்சிக்கு கூட்டணின்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு விஜய் டிக்ளேர் பண்ணியிருக்கணும். ஆனால் நடக்கவே இல்லை. நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. மக்கள் ஒன்றும் தெரியாதவங்க இல்லை, அவங்களுக்கு தெரியும் என்ன நாட்டில் நடக்குது அப்படின்றத. பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இல்லை, இந்த கூட்டணி வைக்கப்படும் போதே சொல்லிட்டாரு அவர், நிர்பந்திக்கப்பட்ட கூட்டணியே, மக்கள் நிராகரித்த கூட்டணி இது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே போல் மறைமுக கூட்டணி திமுக பாஜகன்னு சொல்லிட்டாரு. அதில் போய் சேருவாருன்னு நீங்கள் எப்படி ஒரு முன்முடிவுக்கு வரலாம்? இல்லை, நான் எங்கே முன்முடிவுக்கு வரேன்? இப்படி சொல்லிவிட்டு அப்படி போகலாம் அப்படின்றதான் சொல்கிறது. இப்போ கூட்டணியே இல்லைன்றாரு சீமான், ஒரே பேச்சில் பேசுகிறாரு. இப்படி திரும்பி நான் எத்தனை முறைடா தம்பி சொல்லிவிட்டேன், கூட்டணியே கிடையாது அப்படின்றாரு. அப்படியே அந்த இன்டர்வியூ நடக்குது. இன்னொருத்தன் கேள்வி கேட்குறேன், நீங்கள் எந்த தொகுதியில் போட்டிடுவீங்கன்னு. அதெல்லாம் கூட்டணி தாண்டா முடிவெடுக்கும். ஒரே ப்ரெஸ் மீட்லேயே கூட்டணின்னு சொல்லியிருக்காரா? எல்லாம் தூக்கி போட்டாங்க. அவர் ஏற்கனவே இன்னொரு பேச்சை நான் சொல்கிறேன் பார்த்துக்கங்க. நம்மளாம் ஒத்து கவனிக்கிறவங்க, அதனால நான் சொல்ல வரேன். நல்லா ஓடிச்சு, ஷார்ட்ஸில் வந்து நல்லா ஓடிச்சு. ஏன்னா அண்ணன் ரொம்ப சிம்பிளாகவே எல்லாத்தையுமே போட்டு போவார். நம்மள ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ வரைக்கும் அவர் கூட்டணி இல்லை, தனிச்சு தான் போட்டி அப்படிங்கிற சொல்லிட்டு தான் போட்டிட்டாங்கன்னா அது வந்துட்டு இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தலையெழுத்துங்க. ஏன்னா சேர முடியாது.
திமுக அதிமுக நாளைக்கு ஒருவேளை விஜய் கூட சேரலாம், அண்ணன் தம்பியும் சேரட்டும். அண்ணனும் தம்பியும் சேரலான்றது தான் முன்னாடியே போட்டுக்கிட்டாரு அவரு. அண்ணனும் தம்பியும் சேரலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ அது 3வது ஃபார்மேஷன் இருக்குன்றது தான் என்னுடைய கணிப்பு. நீங்களே ஒரு முறை சொன்னீங்க. எதிர்பார்ப்போமா அவர் என்ன சொல்கிறாரு, திமுகவுக்கும் அதிமுகவும் வெற்றிக்கு இடையே வெற்றி தோல்வியை நிர்ணயித்த வாக்கை விட நான் அதிகமான ஓட்டை வாங்கியிருக்கேன். என்னால் தான் ஸ்டாலின் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் சிஎம்மாக இருக்காரு. ஆனால் அடுத்த முறை நான் அதை விட மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் ஓட்டை வச்சுக்கிட்டு ஒரு எதிர் அரசியல் பண்ணுவேன்னு தானே அர்த்தம். அது எப்படி பண்ணுவேன்? கட்டாயம் அதிமுகவோட போனால் தான் அது நடக்கும். தான் நடக்கும். ஆனால் தற்கொலையாகவும் நடக்கும்ன்றது சீமானுக்கு தெரியாதா? அது தற்கொலைன்றதுக்கு அப்புறம் ஏன் இந்த கணக்கு நீ சொன்ன? எனக்கு கொலையா தற்கொலையே கிடையாது, எனக்கு வெற்றியா தோல்வியே கிடையாது. நீ ஓட்டை போடு, போடாத போ, நான் நாட்டை விட மாட்டேன் அப்படி தானே நீ சொன்ன. அப்புறம் உனக்கு இந்த பேச்செல்லாம் தேவையில்லையே. ஏன் இவ்வளவும் பேசுகிறேன், அதையும் சொல்லிட்டு இதையும் பேசுகிறீங்க, அது எப்படிங்க? அதுதான் இங்கே பேச்சு. இவர் விஜயோட போனார்னா ஒன்றும் பாதகம் ஒன்றும் கிடையாது. 2 பேருக்குமே பாதகம் இல்லைன்றீங்க? அதெல்லாம் ஒன்றும்லாம் கிடையாது. என்ன அவர் பெரியாரை பற்றி திட்டினாரு, இவர் பேசாத இருந்தார், அதனால் அவங்க 2 பேரும் ஒன்றும் போகலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ மக்கள் மாற்றம் இவங்களை பார்த்தாங்கன்னா எனக்கு என்னென்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய ஓட்டு வாங்கினாலும் ஓட்டு இவங்ககிட்ட தங்காதுன்றேன். அதெல்லாம் இவிஎம் வச்சு படிச்சிருவாங்கன்றேன். அப்போ இவங்க 2 பேருக்குமே என்ன பண்ணுறதுன்னு புரியாதுன்றேன். இதுதான் எல்லா இடத்தும் இவிஎம் ஒரு பிரச்சனையாக வருதுன்றீங்க நீங்கள். இவிஎம் வந்துட்டு ஒரு சிக்னிஃபிகண்ட் இல்லாட்டி என்னத்துக்குங்க இங்கே வந்துட்டு கூட்டணி ஆட்சின்னு எந்த வலிமையில் சொல்கிறாரு அவர் அமித்ஷா? எந்த வலிமையில் சொல்கிறாரு சொல்லுங்கள்? பிஜேபி வளர்ந்துருக்கு நம்புறாரு அவர். தமிழ்நாட்டில் பிஜேபி 8% மேலே வளர்ந்துருக்குன்னு நம்புறாரு அவர். 11.5%ன்னு சொல்கிறாங்க. யார் யாரெல்லாம் ஓட்டை வாங்கினாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வேற. நான் உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன், எந்த மக்களவை தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட 2 மடங்கு வாக்குகள் பெறக்கூடிய அளவிற்கு பாஜக வளர்ந்துருக்கு? அப்போ சொல்லுங்க. கோயம்புத்தூர் அண்ணாமலை எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காரு? செகண்ட் பிளேஸ் வந்திருக்காரு. ஒரு ராமச்சந்திரனை விட 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அதிமுக. ஆமாமா, இன்னொரு இடத்துல 4வது இடத்துலலாம் தள்ளப்பட்டிருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, இது உண்மையாது? இந்த அளவுக்கு பலம் வாய்ந்தவர்களாக இருந்தேன்னா நீங்கள் அதிமுக கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு கூட்டணிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையே, இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இல்லை, பிஎம் எலெக்ஷன் வேறு சிஎம் எலெக்ஷன் வேறு நினைக்கிறாங்க. அப்படிங்கப்பா, பிஎம் எலெக்ஷன்லேயே வந்துட்டு 13 இடங்களில் டெபாசிட் ஆகிப்போச்சு, தெரில. இப்போ வந்துட்டு சிஎம் எலெக்ஷனில் மட்டும் என்ன இருக்குது? எனவே எல்லாத்தையும் புரியுது, நல்லாவே புரியுது. அவங்களுக்கு ஒரு சீட்டை ஜெயிக்கணும்னா கூட இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அதிமுக தேவை. முடிச்சிட்டாங்க. அது அதிமுக விஜயோட போக நினச்சிச்சு, கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ 4 முனை போட்டியில் 3 முனை போட்டியாக ஆகலாம். இல்லை, அது 3 முனை போட்டின்னு எப்படி சொல்கிறீங்க? இப்போ அது விஜய் தனித்து விடப்பட்டாரா? விஜயும் ரொம்ப சூத்திரம்லாம் கணக்கெல்லாம் ரொம்பலாம் பெருசாக இல்லை. விஜயும் அண்ணனும் தம்பி சேர்ந்துக்கிட்டாங்கன்னா 3 கூட்டணி, அவளை பாமகவும் அவங்களோட சேர்த்துட்டாங்கன்னா பலம் வாய்ந்த 3வது அணி. ஏன்னா வட தமிழ்நாட்டில் வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு நல்ல சப்போர்ட் இருக்குது, அப்புறம் அவருக்கும் சப்போர்ட் இருக்குது, சீமானுக்கு நல்ல பிரச்சார வலிமை இருக்குது. 3 பேர் சேர்த்தாங்கன்னா ஒரு உலுக்கிடலாம்ல. அஃப்கோர்ஸ் நம்ம ஜனவரி பிப்ரவரியில் முடிவெடுப்போம். இப்போதைக்கு அதானே தெரியுது. சீமான் ஒரு பக்கம் வலிமையான பிரச்சாரகர், இன்னொரு பக்கம் ஒரு வலிமையாக நிறைய ரசிகர்களுடைய மக்கள் செல்வாக்கு இருக்குது விஜய்க்கு, இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு பலம். இது 3 சேர்ந்துச்சுனாலே 3வது ஃபார்மேஷன் வந்துடுதே. வட தமிழ்நாட்டில் இருக்கல ஒரு 100 தொகுதிகள், 2ல் 1 இறக்கிறது ஸ்டாலினை, விடுறதில்ல எடப்பாடியை அப்படின்னு முயற்சி பண்ணி அவங்க பண்ணலாமே. அடுத்த ஆட்சி அந்த கட்சி ஆட்சி அமைக்கின்றதை நாங்கள் தான் நிர்ணயிப்போம் அப்படின்னு பேச மாட்டார் சீமானு? பேசலாம்ல. நாங்களா இல்லை நாங்கள் நிர்ணயித்த வேறொரு கட்சியா அப்படின்னு கூட அவரில் பேசலாமே. அவ்வளோ இருக்குது. நீங்களே ஆலோசகராக போயிடுவீங்க போல்றீங்க. நீங்களே ஆலோசகராக கண்டென்ட் கொடுத்துருவீங்க போல்றீங்க. இல்லாட்டி இவங்களாம் யோசிக்காம தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. 4 மேனியும் பொழுதொரு மண்டமாக நினைக்கிறது எல்லாருக்குமே தூக்கத்தில் வர்றதில் வந்துட்டு நாற்காலி கனவுகள் தான். வேறு ஒரு கனவு வர்றதில்லை. நாடு நல்லா இருக்கணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் நாற்காலி கனவு தான். நிறைவாக ஒரு கேள்வி. இப்போ கூட அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த போர் சூழல் மாதிரியான ஒரு போக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்க, இது உளவுத்துறையின் தோல்வி அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தாங்க. சீமான் சொல்கிறாரு, தண்ணி கொடுக்குறதெல்லாம் நிப்பாட்டக்கூடாதுங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். இன்றைக்கு எச்ராஜா ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, திருமாவளவனும் சீமானும் தொடர்ச்சியாக இந்த தேசத்துக்கு எதிராக பேசக்கூடிய தங்களுடைய கலாச்சாரமாக வச்சுருக்கிறாங்க, இவங்களெல்லாம் இந்திய அரசு கவனிக்கணும் அப்படிங்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சும்மா அவர் எப்போதும் மிரட்டுறாரு, எப்போதும் மிரட்டுறாரு. ராஜாவை பொறுத்த வரைக்கும்
சீமான் சொன்னதுடைய அர்த்தம் என்னது? தண்ணீர் ஆறு அப்படின்றது ஒரு இயற்கை வளம். அது என் மண்ணில் ஓடுது அப்படின்றதுக்காக என்னதான் ஆகிடாது. சிந்து நதியில் வெள்ளம் வந்துச்சுன்னா ஐயோ நம்பளுது அப்படின்னு வெள்ளத்தெல்லாம் திருப்பி விட்டு டெல்லிக்குன்னுவாங்களே இவங்க. அப்படின்னா என்னன்னே புரியாது. இந்த மோடி அரசு ஒரு சொல்லிச்சு. நீங்கள் எப்படி கண்டிப்பீங்க ஒரு அரசை, ஒரு நாட்டை எப்படி கண்டிப்பீங்க? அவங்க மறைமுகமாக தீவிரவாதத்துக்கு வேலை பார்க்குறாங்க தானே மோடி சொல்கிறாரு. ஏங்க அங்கே ஒரு 10 சிஆர்பிஎஃப் நிறுத்துறதை வந்துட்டு யார் உங்களை தடுத்தா? பஹல்காமில் சார் சுற்றுலாத்தலத்தில் கூட சார் நிப்பாட்டி ஒரு மனிதனுக்கு 24 hours பாதுகாப்பு கொடுத்துட்டே இருக்க முடியுமா ஒரு அரசால்? ஒவ்வொரு மனிதனும் சொல்லலையா, ஒரு நாளைக்கு 2000 பேர் வந்து அங்கே அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் சுற்றுலாத்தலம். பாருங்கள். சுற்றுலான்னும் போது அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஒரு 10 பேரை நிறுத்தி வச்சா என்ன போச்சு? 10 பேர்கிட்ட ரைஃபிள் இருந்ததுன்னா அவனை சுட அவனுக்கு துணிச்சல் வந்துருக்குமா? அவன் உயர்த்தின உடனே இங்கேருந்து டப்புன்னு 2 புல்லட்டு பறந்துச்சு அப்படின்னோம்னா அவன் காட்டுக்குள்ளே ஒளிஞ்சு நேரம் போயிட்டுருவான் பாகிஸ்தானுக்கு. யாருமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதை சொல்லுங்கள் நீங்கள் பார்ப்போம். அது அனந்தநாக் மாவட்டம், சதர்ன் காஷ்மீருடைய தென்பகுதி. இந்த பஹல்காம் எங்கே இருக்கோ அதுலேருந்துட்டு இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே தான் அந்த அமர்நாத் குகைக்கு போகக்கூடிய யாத்திரை போகக்கூடிய ரூட் இருக்குது. அங்கே எத்தனை முறை தாக்குதல் நடந்துச்சு? அப்போ இது ஒரு வல்னரபிள், இது ஒரு பலவீனமான பகுதின்றது தெரியாதா? எப்படி இதை அனுமதிச்சுங்க? நீங்கள் ஏற்பட்ட இழப்பை நீங்கள் பாருங்கள். நீங்கள் கொடுத்த உறுதியை வச்சுக்கிட்டு தானே அவங்க அங்கே போகிறாங்க, அந்த இடத்துக்கு போகிறாங்க. இல்லை, அந்த இழப்புக்கு நிகராகத்தான் நம்ம ஒரு வழியை கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் தண்ணி தர மறுக்கிறோன்றாங்க நடுவண் அரசு. சீமான் எப்படி சொல்லலாம் தேசத்துக்கு எதிரான கருத்தை சொல்கிறாருங்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய குழந்தைய விட்டுட்டு அது ரோட்டில் போயிட்டு விளையாடுற அளவுக்கு அதை விட்டுட்டு லாரி அடிச்சிட்டோடனே லாரிக்கார குடும்பத்தை எல்லாத்தையும் சாவடிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அது எவ்வளோ புத்திசாலித்தனமான முடிவோ அந்த மாதிரி முடிவு தான் அது. பாகிஸ்தான் மக்களுக்கு இதில் என்ன பங்கு? அந்த மண், அந்த மக்கள் வளத்தை தடுக்கிறதுக்கு நீங்கள் யார்? 1960 இந்துஸ் வாட்டர் ட்ரீட்டியை போட்டது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க். எஸ், வேர்ல்டு பேங்க்கும் அதில் இருக்குது. வேர்ல்டு பேங்க் நடுவில் ஒரு அணையில் வந்துட்டு இவங்க தண்ணீரை தடுக்கிறதுக்கு முற்பட்டாங்க. தண்ணீரை தடுக்கக்கூடிய அணை ஒன்றத்தை கட்டாங்க, கிஷன் கங்கா. புரியுதுங்களா? பஹ்லியார் டேம் இல்லாமல் கிஷன் கங்கான்னு ஒன்று. அந்த கிஷன் கங்காக்கில் வந்துட்டு அணை கட்டுறது இது பண்ண போகும்போது அவனை வந்துட்டு டிஸ்பியூட் கொண்டு போயிட்டான் பாகிஸ்தான், தகராறு கொண்டு போயிட்டான். அப்போ லாஃபிட்டியர் அப்படின்னு சொல்ல ஒருத்தர் வந்தார். வந்து நெகோஷியேட் பண்ணும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், you cannot construct a dam and stop water flowing into Pakistan. You can only construct a dam, run of the river dam. தண்ணீரை ஓடிக்கிட்டே இருக்கும், நீ மின்சாரத்தை எடுத்துக்கலாம், தண்ணீரை தேக்கி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூலிங்கே கொடுத்துட்டு போயிட்டான். இன்றைக்கி 5-6 வருஷம் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறமும் இதெல்லாம் பற்றி விவரம் தெரியாத ஒரு மோடி, ஒரு அமித்ஷா, ஒரு ராஜ்நாத் சிங் இப்படியான ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அது எப்படி நிற்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நடக்காது. அதைத்தான் வந்துட்டு சீமான் சுட்டி காட்டி பேசுறாரு. சீமானுடைய கூட்டம் சரின்னு ஆதரிக்கிறீங்க. இதெல்லாம் தெரியும். சீமான் வந்துட்டு காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக போராடின ஒரு மனுஷன் தானே. இப்போ பிஜேபியோட அவர் சாரதி பேசுகிறாரு, அதுவும் அவருடைய அறிஞரோட அவர் நின்றுட்டு இருந்தார். இப்போ தான் அறிஞருக்கு அவருக்கு மறுபடியும் முட்டு வருது. பேரறிஞரோட அவருக்கு முட்டுக்கு வருது. உடனே பேரறிஞருக்கு கோவம் வந்துருச்சு, தூக்கி உள்ளே போடணுன்றாரு. அவருக்கு எல்லாத்துக்கும் தூக்கி உள்ளே போடணும், எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போடணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ப்ரொஃபசர் சீனிவாசன் சொல்றாரு, சீமானுக்கு வாய் அடக்கம், நாவடக்கம் தேவை. ஆமாம் சொல்லுவாங்க. இந்தியாவுக்கு எதிராக பேசுறீங்களா நீங்கள் அப்படின்னு. ஏங்கப்பா, இந்தியாவுக்கு நீங்கள் என்ன இந்தியாவுக்காக நீங்கள் பண்ணீங்க? இந்த நாட்டு விடுதலைக்கு உங்களுடைய RSS இயக்கம் என்ன பண்ணியிருக்குது? நீங்கள்லாம் யார்? உங்களுக்கு எதாவது நல்லா சீனிவாசனை வச்சே கேட்டேனே, இந்த நாடு ஒரு ஜனநாயக குடியரசு, இதை நாங்கள் இந்து ராஷ்டிரமாக மாற்றுறோம்னு சொல்கிறீங்களே, இது ஒரு டெரரிஸ்ட் ஏஜெண்டாவா இல்லையான்னு நான் நேரடியாகவே கேட்டேனே. ஒரு நாட்டை இஸ்லாமிக் நாடாக மாற்றுறது ஒரு டெரரிசம் அப்படின்னோம்னா, டெரரிஸ்ட் ஏஜெண்டா அப்படின்னோம்னா, அப்படி ISIS எதிர்க்கிற நீங்கள் சொல்லக்கூடியது இந்த நாட்டுடைய அரசமைப்புக்கு எதிரானதா இல்லையா? இது ஒரு செக்குலர் சோவரின் சோசியலிஸ்டிக் ரிப்பப்ளிக், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்ன்றதை நீங்கள் ஒரு இந்து ராஷ்டிராவை மாற்றணும்னு சொல்கிறத இந்த நாட்டுடைய கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதா இல்லையா? நீங்கள் டெரரிஸ்டா இல்லையா? இப்படியே நான் நேரடியாக கேட்டேன், முகத்துக்கு முகம். நத்திங். ஓகே, ஈன்னு சிரிச்சார், அவ்வளோதான் சிரிச்சார். அவர்லாம் வேற ஒரு ஆட்சியார் தானே இந்து ராஷ்டிரம்னு சொல்கிறதுக்கு தூக்கி உள்ளே போடுறோம், அவ்வளோதான். எப்படி இந்த நாடு என்னது? இது இந்த நாட்டினுடைய நாமகரணம் என்னையா? சாவரின் செக்குலர் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். எஸ், இதுதான் இந்த நாட்டினுடைய நாமகரணம். இதுதான் அடிப்படை பிரின்சிபிள். இதில் சவரினும் சோசியலிஸ்ட்டுக்கும் செக்குலருக்கு தூக்க பார்த்தீங்க, அதை சொல்லிச்சு நீதிமன்றம். நீங்கள் பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்கள் அந்த நதிகளினுடைய நதிநீர் பகிர்வு தொடர்பான ஹெல்சிங்கி பிரின்சிபல், அது
ஹெல்சிங்கி பிரின்சிபல் இன்டர்நேஷ்னலி தட் இட்ஸ் பி அடாப்டட். எந்த காரணத்திற்காகவும் ஒரு நதியில் ஓடக்கூடிய தண்ணீரை நீங்கள் தடுக்கவோ மறுக்கவோ கூடாது. மேலை நாட்டுக்கு இருக்கக்கூடிய அதே உரிமை கீழே இருக்கக்கூடிய பாசன நாட்டுக்கும் உண்டு, தடுக்கவே முடியாது. அந்த பிரின்சிபலை உச்சநீதிமன்றம் கடைபிடிக்குது. இதெல்லாம் வந்துட்டு பாஜகக்காரனுக்கு தெரியாது, ஆனால் சீமானுக்கு தெரியும். ஏன்னா அவர் ஒரு போராளியாக இருந்தவர், அதனால் அவர் அதை பேசினார். ரெண்டாவது விஷயம், நீங்கள் எப்படி அறிவிச்சிங்க அது? இது மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோடைய செக்ரட்டரி அறிவிக்கிறார். 1948, 1962, 1971 3 போர்கள் நடந்த போதும் கூட சிந்து நதியினுடைய நீர் பாகிஸ்தானுக்கு மறுக்கப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் காப்பாற்ற தவறியதற்காக, எல்லாத்தையும் பூசி மொழுவுறதுக்காக நீங்கள் பாகிஸ்தானிகள் இங்கே இருக்கிறவனெல்லாம் வெளியேறணும், அவங்களுக்கு நான் தண்ணி தர மாட்டேன், அவங்களோட எல்லா உறவும் கிடையாது, எந்த உறவும் கிடையாது அப்படின்னு மூடுறீங்க. இதெல்லாம் உங்களுடைய பொலிட்டிக்கல் ஷார்ட் சைட்டட்னஸ், முதிர்ச்சியற்ற பார்வையற்ற தன்மையை தான் காட்டுதே ஒழிய. மக்கள் ஆரவாரமாக வரவேற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. எங்க மக்கள் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட நீங்கள் போய்ட்டு நான் இது சர்வே எடுத்தீங்களா? யார் சர்வே அது? அந்த சி வாட்டர் சர்வே எடுத்துறீங்களா நீங்கள்? தமாஷா இருக்குமே. ஒரு சி வாட்டர் ஃபோன்டே கேட்பீங்க, நடத்த அதெல்லாம் நிறுத்திடணும் அப்படி ஜனங்க சொன்னாங்களா? என்னங்க கதை அதெல்லாம்? நீங்கள் 2000 பேர் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே இருந்தவங்க துப்பாக்கி சூடு நடந்த போது காப்பாற்றப்பட்டவங்களாம் யார்? அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருந்தவங்க. எவ்வளோ பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க? அவ்வளோ பேரையும் டாக்ஸியில் கொண்டாந்து விமான நிலையத்தில் இறக்கி விட்டுருக்குறான். 10 பைசா வாங்காத அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீரி யாருக்கிட்டையும் வாங்கலை, குதிரைக்கும் காசு வாங்கலை, டாக்ஸிக்கும் காசு வாங்கலை. தண்ணீர் அதை கொடுத்துட்டு நீங்கள் முதல்ல போய்ட்டு சேருங்க அப்படின்ட்டான். தெரிவிக்கவே இல்லை, வேணாம் அங்கே போக வேண்டாம், பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு போய்ட்டு சேஃபாக சேர்க்குறாங்க. அவங்கக்கிட்ட என் சகோதரர் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க தப்பிச்சவங்க. அப்படியாப்பட்ட இடம் அங்கே இருக்குது, மக்கள் மத்தியில் இருக்கக்கூடியது. மக்கள் சொல்கிறாங்க பாகிஸ்தானை கட் பண்ணுன்னு. எந்த பாகிஸ்தானையும் இந்தியாவுக்கு எதிராக குறி வச்சாங்க? உனக்கு எதிராக டெரரிஸ்ட் இருக்கிறான், அந்த டெரரிஸ்ட்டுக்கு பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுறான். பாகிஸ்தானுடைய அரசு இல்லை, பாகிஸ்தானுடைய இராணுவம் ஐஎஸ்ஐ சப்போர்ட் பண்ணுது. அது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சுட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணுறாங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உடைக்கணும், அந்த கட்டமைப்பை உடைக்கணும். அதுக்கான இது பண்ண அதான மோடி பேசுகிறாரு. அவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு வந்துட்டு உதவுறவங்க, அவருக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க ஒழிப்போம் அப்படி தானே சொன்னார். அவர் ஒன்றும் போர் வீரன்னா அவர் ஒன்றும் சொல்லவே இல்லை, மோடி சொல்லவே இல்லை. போர்லாம் வராதுன்றீங்க? இல்லை இல்லை இல்லை, அப்படிலாம் மோடி சொல்லலைன்ற. அவங்க வசதிக்கு எதை வேணாலும் பண்ணுவாங்க, இழுத்து விட்டு போயிடுவாங்க. ஏன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக எல்லா விதமான சொரணையும் உங்களுக்கு ஆடும். அங்கே டோக்லாமில் வந்துட்டு அடித்தானே, அடித்து 20 பேரை கொன்னானே, அப்போ ஏன் வரல? அன்றைக்கி நம்முடைய இராணுவமே பழி தீர்த்துச்சு 40 பேரை கொன்று. அது சாதித்தவன் யார்? இந்திய ஒன்றிய அரசுடைய முடிவெல்லாம் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய நமது படையினர் வீர தீரத்துடன் எடுத்துக்கொண்ட முடிவு அவங்க செஞ்சது. அப்படி தான் நம்ம காப்பாற்றிருக்கிறோம், சாதாரண விடயம் இல்லை. புரியுதுங்களா? அதனால் இவங்க பேசுகிறதெல்லாம் வந்துட்டு குறியில்லை, ஒரு மெச்சூரிட்டி வேணும். இது தப்பான முடிவு தான். இது தப்புன்றதை தப்புன்னு தான் சொல்லுவோம், அவ்வளோதான். அதனால் நம்ம எல்லாருமே சொல்லியாச்சு. இப்போ சீமானு சொன்னாரா வெல்கம்னு கூப்பிட்டு, அதை இவங்க எதிர்க்கிறாங்களா? இவங்க எதிர்க்கிறது எதுவும் தெரியல, அவருடைய ஸ்டாண்டு ரைட்டுன்னு. பெரியாருடைய அளவுகோல் தான், சீமானையும் பெரியாருடைய அளவுகோல் தான் காப்பாற்றோம். நம்ம எதிரி இந்த விஷயத்தை எதிர்க்கிறான்னா அப்போ இதுக்கு எதிரான தாண்டா ரைட்டு, அதான் நம்மளுடைய கொள்கைன்னாரு ஐயா தந்தை பெரியார். அவர் அவ்வளோ தெளிவு மிக்கவர். அதுதான் இப்போ நடக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் சீமான் ஒன்றும் தப்பாக சொல்லிட்டாரு அப்படின்னு. எல்லா இடத்துலையும் சீமான் சரியாக இருப்பார். மக்கள் பிரச்சனை, நாட்டு பிரச்சனை, சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் அவருடைய பார்வை சரியாக இருக்கும். ஆனால் அரசியல்னு வரும்போது மட்டும் அப்படியே ஆடிடும். எப்போதுமே நிலநடுக்கம் வந்தால் பில்டிங் ஆடுங்கள்ல, அந்த மாதிரி ஒரு உயரமான பில்டிங் மாதிரி அப்படியே அண்ணனுக்கு எல்லாமே ஆடிடும்.